வடையை வந்து பிச்சு காட்டுறோம் பாருங்கள். எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். எம்மியாக இருக்குங்க பார்த்தீங்களா. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க. முட்டைக்கோசு வச்சு வடை பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓயாமல் உருளைக்கிழங்கு வச்சே பண்ணுறீங்கம்மா, வேறு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி முட்டைக்கோசு வச்சு பண்ணுறேன் பாருங்கள். வீடியோ போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இடத்த மாற்றி எடுத்தேன். வீடியோ எப்படி வருதுங்கிறத பார்த்து சொல்லுங்கள். செட் ஆகவே மாட்டேங்குங்க. ஒரு இடத்துலையுமே திருப்தியாகவே இல்லை. ஸ்டாண்டு நமக்கு பக்கத்தில் இருந்தால் தான் நமக்கு ஜாமான் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். கீழையும் பாத்திரங்கள் வைக்கிறதுக்கு செல்ஃப் கிடையாது. எப்படியோ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு முட்டைக்கோசு வடை பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள்லாம் போட்டுக்கலாம். தேவையான பொருள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம முட்டைக்கோசை போட்டுக்கணுங்க. முட்டைக்கோசை வந்து இந்த மாதிரி சின்னதாக நீளமாட்டு கட் பண்ணிக்கோங்க, இல்லை இந்த மாதிரி குட்டை குட்டையாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நல்லா நைஸாக கட் பண்ணிடணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல வடை வந்து சாஃப்டாக கிடைக்கும். இல்லை கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா முட்டைக்கோசில் வந்து தண்ணி விட்டு வருங்க. தண்ணி விட்டு வரும், அந்த முட்டைக்கோசு சாஃப்டாயிரும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கங்க. ஃபஸ்ட்டு முட்டைக்கோசு வெங்காயத்துலலாம் நல்லா தண்ணி விட்டு வருங்க. இதில் வந்து வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையே போட்டுக்கலாம். ஃபாலோஸ் வர வர கம்மியாகிட்டே இருக்குங்க. வீடியோவே ஓட மாட்டேங்குது. என்ன பிரச்சனைன்னு தெரில. நல்லா தான் எடுத்து போடுறேன். ஒவ்வொரு வீடியோவும் எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் வீடியோ ஓடலைங்கும்போது கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. ஏன் தான் ஓட மாட்டேங்குன்னா அதுவும் தெரியல. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா சாஃப்டாகிடுச்சுங்க. இந்த தேவையான பொருள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை தழைங்க, அப்புறமா மல்லித்தழை, இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் துரியும் போடலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடலாம். அப்புறமா கடலை மாவுங்க, ஒரு சின்ன பவுலுக்கு அரை பவுல் போட்டிருக்கேன். அரிசி மாவுங்க, அரிசி மாவு பதில் இங்கே கார்ன்ஃப்ளவர் மாவும் போடலாம், அரிசி மாவும் போடலாம். ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கேன். இதில் உப்பு போட்டாச்சு, நம்ம லைட்டாக மட்டும் போட்டால் போதும். இப்போ இது கூட கொஞ்சம் வரமிளகாத்தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறமா ஜீரகம், சோம்பு, ஜீரகம் எதுனாலும் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வரமிளகாத்தூளுங்க, மிளகா சின்ன மிளகா 2 மிளகா போட்டிருக்கேன். காரத்துக்கு தந்தபடி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம விரவி எடுத்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும், ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. நம்ம வடைக்கெலாம் மாவு சேர்ப்போம் பாருங்கள், அந்த மாதிரி சேர்த்துக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி நிறைய ஆகிட்டா அது எண்ணெய் பிடிக்குங்க அவங்களுக்கு. நம்ம பருப்பு வடைக்கெல்லாம் சேர்ப்போம் பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க, சேர்த்தாச்சு. இங்கே இது போண்டா மாதிரி கிள்ளியும் போடலாம், அதே மாதிரி வடை மாதிரி தட்டியும் போடலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி போட்டுக்கோங்க. அன்றைக்கி சின்ன சின்ன வடை மாதிரி தட்டி போட போகிறாங்க. மாவு வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாட்டு நம்ம எடுத்து தட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நைஸாக தட்டி வச்சுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி தட்டிக்கலாம். ஒரு பிளேட் எடுத்து தட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. பிளேட் எடுத்து வச்சுட்டு நம்ம தட்டி வச்சோன்னா எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இல்லை ஒன்று ஒன்றா தட்டிக்கிட்டு இருந்தோம்னா நேராகவும் ஒன்று தட்டதுக்குள்ளே ஒன்று வெந்துருங்க. அதனால இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. சரிங்களா?
இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணுங்க. எல்லாத்தையும் தட்டிட்டு காட்டுறேன். தட்டி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. 200 கிராம் முட்டைக்கோசுங்க. 200 கிராம் முட்டைக்கோசில் இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு வந்துட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க. எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையில் தட்டிட்டு அப்புறமா அப்படி போட்டுக்கோங்க. ரொம்ப லோவாக வைக்கங்க, ரொம்ப ஹையாகவும் வைக்காதீங்க. மீடியமாக வச்சு போடுங்க. இந்த மாதிரி தட்டி தட்டி போடுங்க. நம்ம தட்டி வச்சனால ஈஸியாக இருக்குது. பற்றியெல்லாம் போடுறது. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ்ன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் தான் டெய்லி பண்ணி பண்ணி காட்டுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பண்ணீங்கன்னே சொல்ல மாட்டேங்கிங்க. நாங்களாம் ஆர்வமாக இருப்போம் இல்லைங்க உங்கள் வீட்டில் என்ன பண்ணீங்கன்னு. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் வேகட்டும், நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. ரம்ஜானுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மும்பையிலேருந்து எங்கிட்ட பக்கத்துலலாம் பாய் வீட்டுக்காரங்க நிறைய உண்டுங்க. ரம்ஜான்லாம் ரொம்ப பெருசாக கொண்டாடுவாங்க. அங்கே இருக்க ஏரியாவில் நிறைய பாய் வீடு தான் அதிகங்க. மும்பையிலலாம் ரொம்ப பெருசாக கொண்டாடுவாங்க. ரம்ஜான் வந்து சாயந்தரம் 6 மணி ஆனோடனே கோயிலில் வந்து எல்லா பாட்டு படிப்பாங்க. படித்து முடித்த உடனே எல்லோரும் ஒரு வேப்பங்குச்சி வச்சுக்கிடுவாங்க பல் தேய்க்கிறதுக்கு. பல் தேய்ச்சிட்டு சின்ன பிள்ளைங்க மட்டும் பகலில் ஒன்றுமே சாப்பிடாதுங்க. உமிநீர் கூட இறக்காது. அப்போ ரொம்ப கடுமையாக வரதா இருப்பாங்க. அங்கே அந்த கோயிலில் வந்து ஓதுவாங்க, பாட்டு படிப்பாங்க. பாட்டு படித்ததுக்கப்புறம் தான் ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா பல் வச்சு சாப்பிடுவாங்க. நைட்டில் தான் சாப்பிடுவாங்க. 6 மணிலேருந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. நைட்டு விடிய விடிய சாப்பிடுவாங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே நைட்டு வரைக்கும் உமிநீர் கூட இறக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு விரதம் கடைப்பிடிப்பாங்க. சின்ன குழந்தைங்க மட்டும் அப்படி தாங்க. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள் கூட எதுவுமே கொண்டு போகாது. அப்படி சாமி கும்பிடுவாங்க. ரொம்ப ஃபேமஸ்ஸு. மும்பையில் வந்து மகாலட்சுமி கோயில் இருக்குங்க. மகாலட்சுமி கோயில் வந்து தர்கா இருக்குது. தர்காவுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் போயிட்டு வந்திருக்கேன் தர்காவுக்கு ஒரு தடவை. கடல் உள்ளே இருக்கும், பாலம் கட்டி விட்டுருப்பாங்க. அது ஈவினிங் ஆகிட்டுனா தண்ணி நிறந்துருங்க. கடலில் வந்து நிறந்துடும். உள்ளே ஆள் போக முடியாது, வர முடியாது. அங்கே கோயிலில் இருக்காங்க, கோயிலே இருப்பாங்க. ஒரு 7 மணி ஆனோன்னா அப்படி தண்ணி கடலை விட்டு விலகி போயிடும். அந்த பாலத்தில் தண்ணி இருக்காது. அந்தால அப்படின்னு இறங்கி வருவாங்க. நானும் போயிருக்கேன். எல்லாம் கடவுள் ஒன்று தாங்க. சர்ச்சுக்கு போயிருக்கேன், தர்காவுக்கு போயிருக்கேன். எல்லா கோயிலும் நானும் கும்பிடுவேன். எல்லா சாமியும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சிட்டு கும்பிடாது தான். உங்கள் சாமி எங்கள் சாமின்னுலாம் பிரித்து நினைக்கிறதே கிடையாதுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு, மிதக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். கொஞ்சம் வேகணும். வெந்தோடனே நம்ம எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு எடுத்துக்கணும். அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு பிளேட்டு, பெரிய பிளேட் வச்சுருப்பாங்க. நல்லா சுற்றி சூட ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஒரு பிளேட்டில் சுற்றி 10 பேர் இருப்பாங்க. 10 பேர் இருந்து எல்லா ஃப்ரூட்ஸும் கட் பண்ணுவாங்க. என்ன சாப்பிடுதாங்களோ அந்த சாப்பாடை ஃபுல்லாக எல்லோரும் பகிர்ந்து சாப்பிடுவாங்க. வாங்கி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கட்டு நிறைய வச்சுருவாங்க. வச்சு எல்லாருமே சேர்ந்துருந்து தான் சாப்பிடுவாங்க. அதேமாதிரி ரம்ஜான் அன்னைக்கு கிடா வெட்டி கறி எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. ஏழை எளிய மக்களுக்கு எல்லாருக்குமே, சொந்த பந்தங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடும் கொடுப்பாங்க. நம்ம தீபாவளி கொண்டாடுறதோட மேலே கொண்டாடுவாங்க அவங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் மும்பையில். ரொம்ப நல்லா கொண்டாடுவாங்க. அங்கே நல்ல பைசா பெருத்த இடம், அதனால் நல்ல செடிப்பாட்டு எல்லாமே செய்வாங்க. நல்லாயிருக்கும். கொஞ்சம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வெந்தோடனே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா? நம்ம பருப்பு வடை மாதிரியே இருக்குது பாருங்க. மும்பையிலேருந்து கவ்வா வடைன்னு சொல்லுவாங்க. மாட்டுக்கறி வடைங்க, அதுக்கு கவ்வா வடைன்னு சொல்லுவாங்க.
அதுக்கு அடிபடின்னு விற்குங்க. சாயந்தரம் ஆகிட்டுனா அதை சுட்டு விற்பாங்க ரோட்டில். நானும் வேறு என்னமோ நினச்சிட்டேன். கொஞ்சம் நாளாட்டி எனக்கு தெரியாது அது கவா வடைன்னா என்னென்னு. கடைசியில் பார்த்தா மாட்டுக்கறி வடைங்க. நல்லா இருக்குன்ட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எல்லோரும். நான் ஒரு நாள் சாப்பிட்டது கிடையாது. இப்போ எடுத்துக்கலாங்க. வெந்துருச்சு. அப்படியே எண்ணெயை வடிகட்டிட்டு ஒரு சல்லடையில் எடுத்து போட்டுக்கலாங்க. நல்லா கிறிஸ்பியாட்டு மொறு மொறுன்னு வடை ரெடிங்க. ஒரு கிளாஸ் டீ போட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. அப்படியே எண்ணெயை வடிகட்டிடலாம். மிச்சம் இருக்கிறது நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். கிறிஸ்பியாட்டு வடை நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம எடுத்துக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வந்துருச்சுங்க. எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கையிலே ஒரு அழகாக இருக்குங்க முட்டைக்கோஸ் வடை. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க. எம்மியாக இருக்குங்க. வடை பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். அருமையான சுவையில் வடை ரெடிங்க. எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும். பார்த்தீங்களா? அப்படியே பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். எம்மி எம்மி வடை ரெடி. டீயோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே டீயை வச்சு சாப்பிட்லாங்க. டீக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரம்ஜானுக்கும் செஞ்சு பாருங்கள். முட்டைக்கோஸ் வடை சூப்பராக இருக்குங்க. வடையை வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். எம்மியாக இருக்குங்க. பார்த்தீங்களா? சாப்பிட்டு பார்க்கலாம். வடையை சாப்பிட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் போட்ட வீடியோலாம் அப்டேட் ஆகும். யாருமே பார்த்துட்டு லைக் பண்ண மாட்டேங்க. ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.